ரீசெண்ட் டேஸில் நிறைய இந்த பிசிஓடி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீடாக்ஸ் மெத்தட்ஸ்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிசிஓடிலையும் ஃபைப்ராய்ட்ஸ்லையுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உடம்புல இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது குடல் மூலமாக தான் வந்து நடக்குது. அந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஈஸியாக வந்து சரியாகுது. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சினைப்பையிலேருந்து கருமுட்டை உருவாகிறது, அது கரெக்டான நேரத்தில் வெடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வருது. ஸோ கரு தரிக்கலைன்னா அது வந்து பீரியட்ஸாக வெளியே வருது. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே ஹார்மோன்ஸோட தூண்டுதலால் தான் வந்து நடக்குது. ஆனால் இந்த ஹார்மோனையே நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக வைக்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியம் தான். அதாவது ஈஸ்ட்ரோபோலம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் 5 வருஷமாக நான் டேப்லெட் போட தான் டாக்டர் எனக்கு பீரியட்ஸே வரும், இந்த ஒரு டீடாக்ஸ் எடுத்த உடனே டேப்லெட்டே போடாமல் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ அதிகமான பெயின் இருக்கும், இந்த ஒரு வாட்டி டீடாக்ஸ் எடுத்த போது எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ரீசெண்ட் டேஸில் நிறைய இந்த பிசிஓடி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீடாக்ஸ் மெத்தட்ஸ்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிசிஓடிலையும் ஃபைப்ராய்ட்ஸ்லையுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உடம்புல இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது குடல் மூலமாக தான் வந்து நடக்குது. அந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஈஸியாக வந்து சரியாகுது. ஸோ நம்மளுடைய குடலை சுத்தப்படுத்துறதன் மூலமாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய முடியும்? மெயினாக ஃபைப்ராய்ட்ஸோ, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடலில் என்ன தான் பிரச்சனை உண்டாகுது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சினைப்பையிலேருந்து கருமுட்டை உருவாகிறது, அது கரெக்டான நேரத்தில் வெடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து அது நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு வருது. ஸோ கரு தரிக்கலைன்னா அது வந்து பீரியட்ஸாக வெளியே வருது. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே ஹார்மோன்ஸோட தூண்டுதலால் தான் வந்து நடக்குது. ஆனால் இந்த ஹார்மோனையே நம்ம உடம்புல பேலன்ஸ்டாக வைக்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியம் தான். அதாவது ஈஸ்ட்ரோபோலம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பாக்டீரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஈஸ்ட்ரோஜனை மட்டும் செரிமானம் பண்ணக்கூடிய பாக்டீரியங்கள். ஸோ நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் தேவையான அளவுக்கு வேலை செஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா இது உடம்பை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லீரல் அந்த ஈஸ்ட்ரோஜனை ஃப்ளஷ் பண்ணி நம்மளுடைய குடலுக்கு அனுப்பிச்சிடும். நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோபோலம் வகையான பாக்டீரியாஸ் பீட்டா குளுக்கோரிண்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அந்த என்சைமை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த வெளியேற்றணும்னு சொன்ன அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரீசைக்கிள் ஆகி திரும்பியும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து போகுது. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே தேவையான அளவை விட அதிகமான அளவுக்கு கெட்ட ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது. இந்த காரணத்தினால தான் நிறைய பேருக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாமே வந்து வருது. இன்னும் சொல்லப்போனால் மெனோபாஸ்க்கு அப்புறமா சில பேருக்கு கர்ப்பப்பை உள்சுவர் வந்து வீக்கமாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு மெனோபாஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் வந்துருச்சு, இது கேன்சராக இருக்குமோங்கிற ஒரு பயத்தில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து அவங்க பாடியில் இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய குடல் தான். நம்ம குடலில் இந்த பீட்டா குளுக்கோரோடினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து குறைவாகவோ இல்லை பேலன்ஸ்டாகவோ இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடம்பை விட்டு வெளியேற வேண்டிய ஈஸ்ட்ரோஜன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் நம்மளுடைய கல்லீரலுக்கே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஈஸ்ட்ரோஜன் வந்து இருந்தது அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானும் வரும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ட் ஆகி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்ட் பெயின் ஆகிறது, அதே போல்
எவ்வளோ நான் வந்து ட்ரை பண்ணாலும் வெயிட்டே குறையலன்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு மூட்டு வலி வர்றது, உடம்பு எப்பவுமே டயர்டா இருக்கிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது சில பேருக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளும் உருவாகிறத பார்க்கலாம். இதற்கு முக்கியமான காரணம் உங்க குடல் தான். இதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு முறை நெய் மருந்து டீடாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. இது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியன்ஸை ரீசெட் பண்ணும் அது. ஸோ கெட்ட பாக்டீரியாவை உடலை விட்டு வெளியேற்றிட்டு நல்ல பாக்டீரியாவை ரீசெட் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் 5 வருஷமாக நான் டேப்லெட் போட தான் டாக்டர் எனக்கு பீரியட்ஸே வரும், இந்த ஒரு டீடாக்ஸ் எடுத்த உடனே டேப்லெட்டே போடாமல் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ அதிகமான பெயின் இருக்கும், இந்த ஒரு வாட்டி டீடாக்ஸ் எடுத்த போதே எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸஸ் வந்து அதிகமாகிறதுனால தான். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க உங்கள் கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு டீடாக்ஸுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் லிக்னைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு நார்ச்சத்து இருக்கக்கூடிய வேதிப்பொருள். இது உங்கள் கட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜனை வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசத்தையும் வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன் வந்து உடம்பை விட்டு வெளியாயிடும். ரெண்டாவது, நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். அதுலேயும் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது முள்ளங்கி, கேபேஜு, ப்ரொக்கோலி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இண்டோல் 3 கார்பினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம லிவரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜனை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம கட்டை பேலன்ஸ்டாக வைக்கிறதுனால ஸோ இந்த ஈஸ்ட்ரோபோலமோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் பாடியை பேலன்ஸ்டாக வைக்கும். ஸோ க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகளை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. மூணாவதாக, நல்ல வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், ஆரஞ்சு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்கள் கட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து குறையும். ஸோ அதன் மூலமாக கெட்ட பாக்டீரியாஸ் வந்து அதிகமாகிறத நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அதனால் நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக நீராகாரம் எடுத்துக்கிறது, மோர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம உணவு முறைகளில் ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்ததாக வாழ்வியல் முறைகளில், ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஒரே ஒரு டேப்லெட்லேயே நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டேப்லெட்ஸை மாற்றி மாற்றி எடுத்துக்கணும், டாக்டர்ஸை மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியது இருக்கும். இதற்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படின்னா டீடாக்ஸ் எடுத்துக்கிறது, அடுத்தது ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, மூணாவதாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல். டெய்லி 45 மினிட்ஸ் வந்து வாக் போங்க. சன்லைட் எக்ஸ்போஷரோடு அந்த வாக் போனீங்க அப்படின்னா உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து வெளியாகும். அதே போல் இந்த 12-12 ஃபாஸ்டிங் மெத்தட்ஸு, நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையில் 8 மணிக்கு உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் தொடங்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 12 hours ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்கில் உங்களுடைய கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று, உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது, நல்ல இரவு தூக்கம் வர மாதிரி பார்க்குறது. ஸோ மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக வந்து மாறிடும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு வரோம். மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடும்போது நமக்கு பிசிஓடியோ, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சமீப நாட்களாக நிறைய பேர் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளையும் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்குது. அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயுமே இந்த டீடாக்ஸு, அதுக்கப்புறமா ப்ராப்பரான ஃபுட்டு, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், இதை ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணும் பொழுதே நோய்கள்லேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ், இதனால் வரக்கூடிய பிசிஓடி, தைராய்டு, ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி நம்ம கட் பாக்டீரியாஸ்னால உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை அனுப்புங்க. இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி
அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her happiness.